Hello guys, this is DEEPAK and welcome to my channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம யூடியூப் சேனலுக்காக ரொம்ப தேவைப்படுற ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது என்ன ப்ராடக்ட் அண்ட் அந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே நம்ம சேனலுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ இது. அண்ட் அந்த ப்ராடக்டோடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவையும் ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ அது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். And the product is JBL CSLM20. இது ஒரு லேவலியர் மைக்ரோஃபோன். அண்ட் டு பி ஆனஸ்ட் கைஸ், என்னுடைய பேக்கேஜ் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. JBL ஹார்மனோடைய ப்ராடக்ட். ஸோ பாக்ஸ் உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. அதாவது அமேசான் ரிவ்யூலையும் சரி, யூடியூப் ரிவ்யூலையும் சரி, நிறைய பேருக்கு வந்து பாக்ஸ் டேமேஜ் ஆகிருக்கு. ஸோ இதோடைய எம்ஆர்பி பார்க்குறீங்க 2000 ருபீஸ்னு போட்டிருக்கு. பட் இதோடைய ஆக்சுவல் ப்ரைஸ் என்னென்னா அரௌண்டு 600 to 700 அந்த ரேஞ்சில் டிஃபர் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போது குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அண்ட் பாக்ஸ் சீலை ஓப்பன் பண்ணிவிட்டு பாக்ஸை இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ண உடனே உள்ளே இந்த மாதிரி ஜேபிஎலோடைய லோகோ போட்டு ஒரு பவுச் இருக்குது. ஸோ அந்த பவுச்சில் தான் அநேகமாக எனக்கு தெரிஞ்சு மைக் இருக்கும், அது அப்புறம் பார்க்கலாம். அண்ட் உள்ளே என்னென்ன இருக்குன்னா ஒரு யூசர் மேனுவல் அண்ட் இது ஏதோ ஒரு கார்டு. அண்ட் ஸோ யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இந்த மைக் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம். ஸோ JBL CSLM20 ஆக்சுவலி இதில் வந்து இயர்ஃபோனோட வரும். ஸோ அதுதான் இதோடைய பெரிய அட்வான்டேஜ். அண்ட் இதுக்கப்புறம் பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஸோ பாக்ஸ் இப்போ வர மாதிரி பவுச்சை பார்க்கலாம். ஸோ பவுச்சை ஓப்பன் பண்ணால் ஓகே, பவுச் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜில் எக்ஸ்ட்ராவாக ஒரு விண்ட்ஷீல்டு அண்ட் ஒரு கிளிப்பெல்லாம் இருக்குது. ஸோ இப்போது மைக்கை பார்க்கலாம். ஸோ கைஸ், மைக் அண்ட் இது இந்த மைக் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ மைக்குக்கு கவர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு கிளிப்போடு இருக்குது மைக்கு. அண்ட் 3.5mm ஜாக். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபோன்ஸில் டேரெக்டாக ப்ளக்இன் பண்ணிவிட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ JBL அதோடைய மாடல்லாம் இந்த டேகில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மைக்கில் நான் சொன்ன அந்த ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த மைக்கில் உங்களுக்கு ஹெட்ஃபோனும் வரும். ஸோ நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரிவியூவும் நீங்கள் அப்படியே உடனே அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் தனியாக வேறு ஒரு ஹெட்ஃபோன்லாம் கனெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அவ்வளோதான். சிலிக்கா ஜெல் ஃபார் ப்ரொடெக்ஷன். அண்ட் பேக்கில் இதுக்கப்புறம் வேறு எதுவும் இல்லை. ஸோ பேக் ஓரமாக வச்சிடலாம். இப்போது நமக்கு வந்து அந்த சின்ன பேக்கேஜை பற்றி பார்க்கலாம். ஸோ அந்த சின்ன பேக்கேஜில் என்னென்ன எக்ஸ்ட்ரா அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நல்ல பிளாக் கலரில் ஒரு விண்ட்ஷீல்டு. அண்ட் இது உண்மையிலே சவுண்ட் ப்ரூஃபாக, அதாவது விண்டோடைய நாய்ஸை பயங்கரமாக ரெடியூஸ் பண்ணணும் நம்ம அவுட்டோர்ஸில் எடுக்கிறோம் அப்படின்னா. ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம். அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த 2mm பின், அதாவது 2 லேயர் ஆஃப் பின் இருக்கும். இது எப்படி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, இந்த 3mmல பின்னாடி கனெக்ட் பண்ணிக்கணும். அதாவது இது ஒரு 3mm டு அந்த ஆடியோ கன்வெர்ட்டர். இந்த பின்னோடைய நேம் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல, பட் நிறைய பிசிஸ்லலாம் இந்த பின்னை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே அட்வான்டேஜ் தான். இப்போ மைக் போகலாம். ஸோ உண்மையிலேயே பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியலாக தான் இருக்குது. ஸ்ட்ராங் இன் த சென்ஸ் ஒயர் நல்லா ஓரளவுக்கு திக்காக தான் இருக்குது, ரொம்பலாம் மெலிசாக இல்லை. அண்ட் ஒயருடைய நீளமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு சுருட்டி வச்சுருக்காங்க. நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறதெல்லாம் வேறு வீடியோவில் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி தரேன். ஸோ இதுதான் மைக் எப்படி தான் இருக்கும், விண்ட்ஷீல்டெலாம் எதுவுமே இல்லாமல். அண்ட் திருப்பி அந்த விண்ட்ஷீல்டை போட்டுடலாம் நம்ம உள்ள. ஸோ கிளிப்பும் நல்லா ஸ்ட்ராங்காக ரிஜிடாக இருக்குது. ஸோ இதை நம்ம ஷர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ கொஞ்சம் ஆடியோ சாம்பிள்ஸை பார்க்கலாம், போத் மைக் அண்ட் இன்பில்ட் ஃபோன் ஆடியோவில். ஹலோ கைஸ், ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய ஃபோனுடைய பில்டின் மைக்லேருந்து ரிசீவ் ஆகிற ஆடியோ. அண்ட் ஆக்சுவலி இப்போ ஃபேனை நான் ஆஃப் பண்ணிட்டேன். வெளியில் டிவி சவுண்ட் ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னுடைய வாய்ஸ் எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அண்ட் இது எந்த அளவுக்கு நாய்ஸஸை பிக்கப் பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. அண்ட் இப்போ நம்ம மைக்குக்கு ஸ்விட்ச் ஆகலாம். ஸோ கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் அந்த மைக். அண்ட் இப்போது என்னுடைய வாய்ஸ் அந்தளவுக்கு கிளியராக இருக்குது. அண்டு சேம் கண்டிஷன் தான், ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன். பட் வெளியில் டிவி சவுண்டு கேட்கும். ஸோ
இது மற்ற நாய்ஸஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இது கேதர் பண்ணுது ஆர் ரிசீவ் பண்ணுது அண்ட் என்னுடைய வாய்ஸை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா கவனிங்க. நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போகலாம். அதாவது ஃபேனை ஆன் பண்ணிவிட்டு போத் இன்பில்ட் மைக்லேயும் இந்த மைக்லேயும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கன்ஃபார்மாக எனக்கு தெரிஞ்சு இந்த மைக்லையுமே ஃபேனுடைய நாய்ஸ் ரொம்பவே நல்லா கேட்கும். அதாவது ரொம்ப அந்தளவுக்கு இந்த ஃபோனோட இன்பில்ட் மைக்கில் ரிசீவ் ஆகிற ஆடியோ அளவுக்கு ஹார்ஷாக இருக்காது, பட் கண்டிப்பாக கேட்கும். ஏன்னா ஃபேன் நான் ரொம்ப கிட்ட வச்சுருக்கேன். எவ்வளோ கிட்ட வச்சுருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேங்க. 1 செகண்ட். அண்ட் இப்போ பாருங்கள், ஃபேன் இவ்வளோ கிட்ட இருக்குது. ஸோ இவ்வளோ கிட்ட ஃபேன் இருக்கும் போது பெரிய ப்ரொஃபஷ்னல் மைக் அந்த மாதிரியான மைக்ஸ் எல்லாம் தான் நாய்ஸை கேன்சல் பண்ணுவேன். அண்ட் இந்த மைக்குடைய பவர், அதாவது இந்த மைக்குடைய நாய்ஸ் கேன்சலேஷன் எந்த அளவுக்கு நல்லா ஒர்க் ஆகுது. அண்ட் என்னுடைய இவ்வளோ தூரம் நான் கிட்ட வச்சு பேசுகிறேன். இல்லை, நான் நார்மலாக நம்ம எப்போவுமே ப்ளக்கிங் பண்ணி பேசுவோம், அந்த மாதிரியே நான் பேசி காட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ நான் மைக்கை ப்ளக் பண்ணிட்டேன் அண்ட் ஆல்சோ ஃபேனும் ஓடிட்டுருக்கு. ஸோ என்னுடைய வாய்ஸ் எந்தளவுக்கு கேட்குது அண்ட் நாய்ஸும் எந்தளவுக்கு கேட்குது. வாய்ஸ் அண்ட் நாய்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக கேட்குதா, இல்லைன்னா உங்களால் என்னுடைய வாய்ஸை இந்த நாய்ஸ்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா, அண்ட் என் வாய்ஸ் உங்களுக்கு இந்த நாய்ஸ் கிளியராக கேட்குதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு போகலாம். அதாவது இந்த ஃபோனுடைய பில்டின் மைக்கில் போத் ஃபேனுடைய நாய்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் அண்ட் என்னுடைய வாய்ஸ் எப்படி கேட்குதுன்றதை பார்க்கலாம். அண்ட் இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது ஃபோனுடைய இன்பில்ட் மைக்லேருந்து அண்ட் ஆல்சோ ஃபேனை ஓடிட்டுருக்கு. ஸோ ஃபேனுடைய நாய்ஸ், என்னுடைய வாய்ஸ் எது ரைட்டாக இருக்குது அண்ட் எது நல்லா கேட்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஆஃப்கோர்ஸ் மைக்கில் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுடைய இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் நீங்கள் நோட்டீஸ் பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த மைக் உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் மைக்கில் வரேன். உண்மையிலே எனக்கு இந்த மைக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த போயா மைக் உண்மையிலே பேஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு பேஸாக இருக்கிறது பிடிக்காது. எனக்கு என்னுடைய வாய்ஸ் அப்படியே கிளியராக கேட்டால் போதும். ஸோ தட் நான் பாஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிளியராக தெரிஞ்சிடும். இந்த மாதிரியான நிறைய கேட்ஜெட்ஸோடைய ரிவ்யூஸ் அண்ட் நிறைய நீங்கள் கற்றுக்கணும், நிறைய என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே தான் இருக்குது என்னோடய சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லைன்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு தம்ஸ் அப், அதாவது லைக் பட்டனை கொடுத்துருங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். we are actually reaching to 100. இப்போதைக்கு நம்ம கரண்ட் சப்ஸ்கிரைபர்ஸாக 81. ஸோ 81 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கோம். ஸோ கூடி சீக்கிரமே அந்த 100 அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை நம்ம டச் பண்ணிடுவோம். ஸோ see you guys. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், டிடிஎல்லோடைய செகண்ட் எபிசோட், அதாவது நெக்ஸ்ட் எபிசோட் இந்த வீக்கெண்டுக்குள்ளே நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா மறக்காமல் பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அந்த வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தட் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக அந்த வீடியோ பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ராடக்டோடைய ஒரு நல்ல ஒரு ரிவ்யூவும் அன்பாக்சிங்கும் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ that's it for today's video guys. See you in the next one. Bye.